மனிதருள் மகான்கள் என்ற தொகுப்பில் சென்ற பதிவுகளில் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளையும் மற்றும் அவரின் சீடரான சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளையும் பற்றி அறிந்து கொண்டோம். இனி வரும் பதிவுகளில் கண்டமங்கலம் ஸ்ரீ குருசாமி அம்மையாரை பற்றி அறிந்து கொள்வோம். நாம் வணங்கும் தெய்வங்களில் ஆண் தெய்வமும் உண்டு, பெண் தெய்வமும் உண்டு. அதுபோல் சித்த புருஷர்களிலும் பெண் மகான்கள் இருந்துள்ளனர். ஆன்மீகத்திலும் தொண்டுள்ளத்திலும் இவர்கள் சிறந்து விளங்கி பக்தி நெறி தழைக்க அரும்பாடுபட்டுள்ளனர். ஔவையார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார் என்று நம் தமிழகத்தில் பெண் அருளாளர்கள் இருந்துள்ளனர். இறை பக்தியின் மேன்மையை இவர்கள் போற்றி புகழ்ந்துள்ளனர். இறை தரிசனத்தையும் பெற்றிருக்கிறார்கள். பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஒரு பெண் சித்தர் ஜீவசமாதி கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு இன்னருள் புரிந்து வருகிறார். புதுவையிலிருந்து விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கண்டமங்கலத்தில் இந்த அம்மையாரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. கண்டமங்கலத்தில் பிரதான சாலையிலேயே உள்ள சமரச சுத்த சன்மார்க்க நிலைய வளாகத்தில் இந்த சமாதி திருக்கோயில் இருக்கிறது. பிரதான சாலையை ஒட்டி இது அமைந்திருந்தாலும் ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடம் மரங்கள் சூழ இயற்கை எழிலோடு விளங்குகிறது. புதுவை மக்களுக்கும் எண்ணற்ற வெளியூர் பக்தர்களுக்கும் அருள் பாலித்து வாழ்ந்து வந்த இந்த பெண் சித்தரின் திருநாமம் ஸ்ரீ குருசாமி அம்மையார். இந்த வழியாக பயணப்படும் ஏராளமான பக்தர்கள் சமாதி திருக்கோயிலை தரிசித்து பலன் பெற்று வருகிறார்கள். 1890 இருந்து 1895 வரை இந்த பகுதியில் குருசாமி அம்மையார் வசித்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எங்கே இருக்கிறது கண்டமங்கலம்? அதை பற்றி அடுத்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.